ஹலோ guys, வெல்கம் டு விகி டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடல் பேப்பர் 3 ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பரீட்சையோடது ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். கம்ப்ளீட் த ஃபாலோயிங்னா என்ன மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே மோ அப்படின்னு கொடுத்துருக்கு, மோ கொடுத்துருக்கனால நம்ம இர் மோர், பே இட் பேடு, கவ் கவ்வா எழுதலாம். ஆனால் புக் ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நா அப்படின்னு இருக்கும். கவ் இன் கவுன் இருக்கும். ஃபூ இல் ஃபூல், ஜா இன்வர் ஜான்வர். ஸோ அடுத்த ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா see the picture and write its name. படத்தை பார்த்து பெயர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து பெயர் எழுதுக. ஃபர்ஸ்ட் பிக்சர் இதில் வந்து கவு பிக்சர் இது. ஸோ இதனால காய், இது பீகாக், ஸோ மோர். ஸோ இங்கே மோர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சோம்னா இங்கேயும் வருது. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் நம்ம படிச்சிட்டோம்னா போதும், நிறைய இடத்துல அதே ஸ்பெல்லிங் நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஸோ டேபிள், மேஜ், டேப், நல், இது இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கான் காது கொடுத்துருக்காங்க, கான். பொமோகிரானட் இது. ஸோ அனார், ஐஸ், ஆங்க், இது வந்து மங்கி, பந்தர், மேன், இவங்க மேன், அப்போது ஆத்மி. இது உட் பீசஸ் அந்த மாதிரி வரும், அதனால லக்கடி. ஓகே, see the picture and write the answers. அதாவது பிக்சர் தான் ஆன்சர், இந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த பிக்சர். ஸோ இதை பார்த்து நம்ம இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். யஹு கியாக. ஸோ யஹு கியாகனா இங்கே இருக்கிறது புக்கு. ஸோ யஹு கிதாப் ஹ. ஸோ நான் ஆன்சர் மட்டும் எழுதுறேன், நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஹு கிதாப் ஹ அப்படின்னு இப்படி ஃபுல்லாக தான் எழுதணும். ஸோ வஹா கித்தனே பேட் ஹே. இங்கே எவ்வளோ ட்ரீ இருக்குது? இங்கே ஒரு ட்ரீ தான் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் ஒரு ட்ரீ தான் இருக்குது. வஹா ஏக் பேட் ஹே. ஸோ யஹ் கியா ஹே, இது என்னது? இது வந்து இந்தியா மேப். ஸோ பாரத் கா மான்சித்ர ஹே. பாரத் கா மான்சித்ர அப்படின்னு எழுதணும். லடிக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹே. பாய்ஸ் வந்து பிளே கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த கியாக்கு பதிலாக கியா கர்த்தே அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேல்தே கேல்தே ஹே அப்படின்னு எழுதணும். தும் காவ் கைசே ஜாவோகி, நீ எப்படி வில்லேஜ் போவீங்க? கொஸ்டின்லேயே நீ யூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் எழுதும்போது மை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். மையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆன்சரோட எண்டிங் கூல இருக்கணும். ஸோ அப்போ மிடில் ம இந்த காவ் அப்படியே எழுதுறோம். காவ் கைசே, இதுதான் இதோட அந்த கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த பிக்சர் இது என்னது? பஸ். ஸோ இங்கே ம காவ் பஸ் சே. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. அதனால இந்த ஊங்கு பதிலாக ஜாவுங்கா போவேன் அப்படின்னு எழுதணும். ஆர் அதர்வைஸ் ஜாவுங்கி அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டில் எது எழுதினாலும் கரெக்டு. இது எழுதினாலும் கரெக்டு, இது எழுதினாலும் கரெக்டு. பிகாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் தான் மை வந்தால் பூங் வரணும். ஃபியூச்சர் டென்ஸ் வந்துச்சுன்னா ஊங்கா இல்லை ஊங்கி சேர்க்கணும். ஸோ இங்கே ஜா இருக்குது, அதனால் ஜாவுங்கா ஜாவுங்கி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஆப்போசிட் வேர்ட். எதிர் சொல்ல எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படா ஆனால் பெருசு, ஆப்போசிட் சோட்டா. லம்பா லென்த்து, சவுடா பிரெத்து. சுந்தர் பியூட்டிஃபுல், அசுந்தர் அக்லி. கரம் ஹாட், டண்டா கூல். ஷாங்கோ ஈவினிங், சபேரே மார்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு 6 நம்ம அதை இப்போ வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம நேம் எழுதணும். ஹிந்தியில் நம்ம நேம் எழுதணும். இங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஷஹ எழுதினாலும் கரெக்டு, சே அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு, ஷஹ இப்படி எழுதினாலும் கரெக்டு. இது மூணுமே 6க்கு வரலாம். 9 நவ். 11 11 கொடுத்துருக்காங்க. இக்கு யா, இக்கு பாதி தான் இருக்குக்கா. இக்கு யா ர இஹ் 11. 16 16 20க்கு பீஸ். நெக்ஸ்ட்டு ரைட் த மீனிங் இந்த ஃபாலோயிங் இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ். அதாவது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜமீன், ஃப்ளோர் தரை. தமிழில் நான் சொல்லிடுறேன், இங்கிலீஷில் எழுதிடுறேன். ஹாத் ஹேண்ட், छात्र स्टूडेंट, हाथ ना हैंड कई, छात्र स्टूडेंट मानवन, दोनों बोथ இருவரும். गांव विलेज கிராமம். बाग बाग இந்த க போட்டாங்கன்னா கார்டன் தோட்டம். ஸோ இந்த காக்கு பதிலாக இந்த க வந்துச்சுன்னா டைகர் சொன்னால் அதை செக் பண்ணிக்கோங்க, இந்த க இருக்கா இந்த க இருக்கா அப்படின்னு. गाना सिंग பாடு. हाथी एलिफेंट யானை. ஷாதி மேரேஜ் திருமணம் கல்யாணம். நதி ரிவர் நதி. அடுத்தது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் எது கரெக்ட் ஆன்சருங்கிறது டிக் பண்ணி எழுதணும். டிக் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, கரெக்ட் ஆன்சர் இங்கேருந்து எடுத்து இங்கே எழுதுங்க. மேஜ் ஜமீன் டேஷ் மேசை டேபிள் தரையில் ஃப்ளோர் டேஷ் இருக்கிறது. அப்போது மேசை அப்படிங்கிறது தரையின் மேல் இருக்கிறது. இங்கே பருனா ஆன், மேனா இன். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், தரையின் மேலே இருக்கிறது, ஆன் த ஃப்ளோர் தான். ஸோ அதனால் பர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏ கோபால் டேஷ் அத்தியாபக் ஹை, இவர் கோபால் உடைய ஆசிரியர். இங்கே கேனாலும் கானாலும் உடையதான், ஆஃப் தான் அர்த்தம். அப்போ இங்கே வந்து அத்தியாபக் அப்படிங்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதனால் இந்த கேவை எடுத்துக்கிறோம். அடுத்தது தோத்தா கா ஷரீர் டேஷ் ஹோத்தா ஹை. தோத்தானா கிளி, கிளியினுடைய உடல் எப்படி இருக்கும், என்ன கலர், லால்னா ரெட்டு, ஹரானா க்ரீன். ஸோ கிளிக்கு நார்மலாக பாடி வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும், அதனால் ஹரா. அடுத்தது டேஷ்னா மோகன் ஹே, மேரா மேரி. இப்போ இங்கே கணேஷ்னு கொடுத்துருக்காங்க, அப்போ மேரா வருமா மேரி வருமா அப்படின்னு கேட்டால் மேரா தான் ஆன்சர். இங்கே கணேஷாக இருக்கலாம், லலிதாவாக இருக்கலாம், சீதாவாக இருக்கலாம், மோகனாக இருக்கலாம். ஃபீமேல் மேல் எந்த ஜெண்டர் வந்தாலும் இந்த நாம்ங்கிற வார்த்தை ஒரு சென்டென்ஸில் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ப்ரொனவுனாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், மேக்ஸிமம் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரொனவுன் வந்துட்டு மேஸ்குலின் சிங்குலர் ஜெண்டரில் தான் இருக்கணும், இது வந்து ரூல். ஸோ அதனால் இங்கே கணேஷாக இருக்கலாம், இந்த இதுலேயே நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே லலிதான்னு ஒரு பேர் வரும், அதை பரிமளான்னு ஒரு பேர் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீமேல் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேரி அப்படின்னு எழுதிடாதீங்க, மேரா தான் வரும். யஹ் பாரத் டேஷ் சித்ரஹ, இது இந்தியாவினுடைய மேப்பு வரைபடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கா வரணுமா கீ வரணுமா, இங்கே மான் சித்ரா அப்படிங்கிறது மேஸ்குலின் ஜெண்டர், அதனால் இங்கே கா அப்படிங்கிறது தான் நம்ம போடணும். ஸோ கீ அப்படிங்கிறது ஃபெமினைனை குறிக்கக்கூடியது, காங்கிறது மேஸ்குலினை குறிக்கக்கூடியது, அதனால் யஹ் பாரத் கா மான் சித்ரஹ அப்படின்னு தான் எழுதணும். அடுத்தது மெமரி போயம். மெமரி போயம் வந்து லெசன் நம்பர் 17 அண்ட் லெசன் நம்பர் 19 இந்த 2 ஆப்ஷன் வரும். இந்த 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ரைட் எனி ஒன், ஒரு பாடலுக்கு எழுது. மற்ற எதுலேயுமே ஆப்ஷன் கிடையாது, இந்த ஒரு ரோமன் நம்பர் மட்டும்தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆன்சர் எழுதி காட்டுறேன் ஒரு இதுக்கு, அந்த மாதிரி தான் எழுதணும், நம்பர் போடக்கூடாது. இதோட கரெக்ட் ஆன்சரை இங்கே எழுதணும். இப்போ யஹ் ஸ்கூலுன்னு இருக்குது, இது பள்ளியினுடைய. இப்போ இது பள்ளியினுடைய தோட்டம் தான் நம்ம ஏதோ ஒரு லெசனில் படிச்சிருக்கோம். இப்போ ஸ்கூல் கா பாக் ஹே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இப்போ இது என்ன பண்ண, நம்பர் போட்டு விட்டுடக்கூடாது. இந்த யஹ் ஸ்கூல் கா பாக் ஹே, இந்த கா பாக் ஹே அப்படிங்கிறது இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 மாடலில் நமக்கு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வரும். அடுத்தது ஹம் பஸ் சே, நாம் பஸ்ஸில் காவ் ஜாயேங்கே, பஸ்லனா நம்ம வில்லேஜுக்கு போவோம். ஸோ இது செகண்ட் ஆன்சர். இப்போ இதை எடுத்து இங்கே எழுதணும், காவ் ஜாயேங்கே. ஸோ இப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், நம்பர் போட்டு விட்டுட்டிங்கன்னா மார்க் கிடைக்காது. அடுத்தது வஹா தேக்கோ தாலிமே, அங்கே பாரு பிளேட்டில் என்ன இருக்குது, பிளேட்டில் என்ன வச்சுருப்போம். ஸோ ஆப்பிள், இங்கே ஆப்பிள் தான் சாப்பிட்ற ஐட்டம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஆப்பிள். தோபி கப்படா, வாஷர்மேன் ட்ரெஸ்ஸஸை என்ன பண்ணுவார், வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. தோ ரஹா, ஓகேங்களா. அடுத்தது மே பாட் லிக்கு ரஹாஹூ, நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஸோ ஃபுல் ஆன்சர் நாங்கள் எழுதலை, ஸோ 2 எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதணும். ஸோ இந்த நம்பர் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க, இந்த மாதிரி டேரக்ட் ஆன்சர், இதோட ஆன்சர் இங்கே கரெக்டாக எழுதுங்க, இதோட ஆன்சர் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஹம் ஆங்கோசே, நம்ம கண்களால் என்ன பண்ணுறோம், தேக்தே ஹே, பார்க்கிறோம். முஹ் மே தாந்த் ஹோத்தே
இங்கே வந்து ஹை போட்டு டாட் வைக்கணும். போன வீடியோலையுமே நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஏன்னா தாந்துங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்லையும் சிங்குலர் ஃபார்ம்லையும் தாந்து தான் யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தியில். ஸோ பல்லுன் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் இருக்கும். ஆனால் ப்ளூரல்லையுமே தாந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஹை போட்டு டாட் வைக்கணும். பாரத் கே உத்தர் में हिमालय डैश है. இந்தியாவுடைய நாட்டில் ஹிமாலயா மலைக்கு பஹாட் மவுண்டெயின் இருக்குது. ஹிமாலயா மவுண்டெயின் இருக்குது. அதனால் பஹாட்னு ஆன்சர் இருக்கும். வஹா டேஷ் ஜானே கி இச்சா ஹோதி ஹை. அங்கே டேஷ் போகிறதுக்கு விருப்பமாக இருக்குது. பார் திரும்ப போகிறதுக்கு விருப்பமாக இருக்குது. பார் அப்படின்னா திரும்ப. தியோஹார் டேஷ் பிரகார்கே ஹோதே ஹை. பண்டிகைகள் எவ்வளோ விதமாக இருக்குது. போன இதுலேயும் சொன்ன தோ பிரகார் ஸோ தியோஹார் வந்து தோ பிரகார் இருக்குது. என்னென்னா ராஷ்ட்ரிய தியோஹார். ராஷ்ட்ரியா அப்படின்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல். தார்மிக் அப்படின்னா ரிலீஜன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பண்டிகைகள் இருக்குது. இது வந்து என்னோட லாஸ்ட் லெசன்ஸில் இருக்கும். அடுத்தது ரைட் த ஆன்சர். விடை அளிக்கவும்ல இங்கே கொஷின் இருக்குது. இங்கே ஃபுல் ஆன்சர் எழுதணும். ஒரு கொஷினுக்கு நான் ஃபுல்லாக ஆன்சர் எழுதி காட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுக்கும் ஃபுல் ஆன்சர் எழுதுங்க. லீலா கிஸ்கி சஹேலி ஹை. லீலா யாருடைய சஹேலி ஃப்ரெண்டு, யாருடைய தோழி. கிஸ்கி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து விமலான்னு எழுதணும். லீலா விமலா கி சஹேலி ஹை. விமலாவுடைய தோழி. விமலாஸ் ஃப்ரெண்ட். Whose friend is Leela? Leela's friend is Vimala அப்படின்னு எழுதணும். பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை. குரங்கின் வால் எப்படி இருக்கிறது. குரங்கின் வால் லம்பி ஹோத்தி ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆன்சர் எழுதுன மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். கியா ராஜு ஏக் டாக்டர் ஹே. என்ன ராஜு வந்து ஒரு டாக்டரா. அந்த லெசனில் வந்து ராஜு வந்து டீச்சராக இருந்திருப்பார், டாக்டராக இருந்திருக்க மாட்டார். அதனால் நம்ம நஹி ராஜு ஏக் டாக்டர். இங்கேயும் ஒரு நஹி போடணும். டாக்டருக்கு அப்புறம் ஒரு நஹி போடணும். எஸ்னா ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நஹி நோன்னு யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை எண்டிங்கில் ஒரு தடவை 2 நஹி நம்ம யூஸ் பண்ணணும். नेक्स्ट क्वेश्चन हाथ में हम हाथों से क्या करते हैं नाम கைகளால் என்ன செய்கிறோம் நாம கைகளால अच्छे काम करते हैं இல்ல काम करते हैं வேலை செய்றோம் அவ்வளவுதான் काम करते हैं गांधी जी कहाँ पैदा हुआ गांधी எங்க பிறந்திருக்காரு भारत में पैदा हुआ பாரதத்தில் இந்தியாவில் பிறந்திருக்காரு அடுத்தது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிந்தியில் இதுக்கு நம்ம வந்து தமிழ் ஒரு இங்கிலீஷில் ஆன்சர் எழுதணும் இங்கே நான் வந்து இங்கிலீஷ் எழுதுகிறேன் நீங்கள் தமிழில் ஓரலில் சொல்லிடுறேன் தேவைப்படுறவங்க தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதுங்க அப்போ மீனிங்ஸும் தமிழ் ஒரு இங்கிலீஷில் எழுதணும் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனும் தமிழ் ஒரு இங்கிலீஷ் எழுதணும் ஸோ இது என்னென்ன பரீட்சையால் மீனிங் எழுதும் போது இங்கிலீஷ்லையும் இந்த சென்டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழ்லையும் பண்ணுறீங்க இல்லை அதில் ஒரு தமிழில் பண்ணிட்டு இதில் இங்கிலீஷில் பண்ணுறீங்க அப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் இங்கிலீஷ்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதனால் படிக்கும் போதே எந்த லாங்குவேஜ்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேஷன்ஸுக்கும் மீனிங்ஸுக்கும் ஒரே லாங்குவேஜை யூஸ் பண்ணி படிங்க ஸோ मैं दूध पीऊँगा आई शैल ड्रिंक मिल्क நான் பால் குடிப்பேன் ड्रिंक मिल्क मैं अपनी सहेली के घर जाऊँगी आई शैल गो टू माई फ्रेंड्स हाउस सहेलिना फ्रेंड्स அந்த இதில் சொல்லியிருந்தேன் கொஷின் ஆன்சர்ஸில் வந்தது சின்னதாக கொஞ்சம் எழுதுங்க இடம் இப்படி தான் இருக்கும் ஸோ கன்ஜஸ்ட் பண்ணி எழுத வேண்டாம் கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுதும் போது சின்னதாக எழுதிக்கோங்க नदी समुद्र की ओर बहती है रिवर फ्लो टुवर्ड्स द ओशन और सी नदी கடலை நோக்கி பாய்கிறது मुझे दोनों पसंद नहीं है आई डोंट लाइक बोथ எனக்கு இரண்டும் பிடிக்கவில்லை माँ तुमको बुलाती हैं मदर கால்ஸ் யூ அம்மா உன்னை கூப்பிடுகிறார் ஸோ தமிழில் சொல்லியிருக்கேன் ஹிந்தியில் எழுதியிருக்கேன் இன்கேஸ் வேணும் தமிழில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஆன்சர் பேப்பர் போடும்போது தமிழில் எழுதுறேன் நான் ஸோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஆன்சர் பேப்பர் நான் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து எல்லாத்துக்குமே தமிழில் ஆன்சர் எழுதி நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அடுத்தது ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கு ஸோ ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும் நான் வந்து 2 வீடியோலையுமே நான் சொன்னேன் என்னென்னா தமிழ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு எழுதணுன்னா வார்த்தைகளை ஹிந்தியில் மாற்ற தேவை இருக்காது அப்படின்னு சொன்னேன் சேம் இங்கேயும் அதே தான் சொல்கிறேன் வாட் இஸ் யுவர் நேம் இப்போ வாட்னா கியா யுவர்னா தும்ஹாரா நேம்னா நாம் அப்போது கியா துமாரா நாம் அப்படின்னு கேட்க மாட்டோம் துமாரா நாம் கியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ அதனால நான் தமிழில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் உன்னுடைய பெயர் என்ன உன்னுடைய அப்படின்னா तुम्हारा பெயர் அப்படிங்கும்போது நாம் तुम्हारा नाम என்ன क्या है
அடுத்தது நீ சிப்ஸ் சாப்பிடாதே, டோன்ட் ஈட் சிப்ஸ். இங்கே நீ அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது, ஆனால் ஹிந்தியில் இருக்குது, சாரி தமிழில் இருக்குது. ஹிந்திலையும் நம்ம அந்த நீங்கிறத யூஸ் பண்ணணும். தும் அப்படின்னா நீ, தும். சிப்ஸுக்கு சிப்ஸு தான், ஷீப் இஸ் சிப்ஸ். சாப்பிடாதே மத்து காவோ. நீ எப்பொழுது விளையாடுகிறாய், when do you play. நீ தும், when எப்பொழுது அப்படின்னா கப். விளையாடுகிறாய், இப்போ நீன்னு யோசிச்சு வந்ததுனால விளையாடுகிறாய் அப்படிங்கிற வினை சொல்லுமே ப்ளூரலில் தான் வரணும். அதனால் கேல்தே ஹோ. தும் வந்தால் ஹோலை முடிக்கணும், இது ரூல். அதனால் தும்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஹோலை முடிச்சிருக்கோம். என்னுடைய பெயர் கலாம், மை நேம் இஸ் கலாம். என்னுடைய, மை, மேரா நாம் கலாம் ஹை. எனக்கு பால் பிடிக்கும், ஐ லைக் மில்க். எனக்கு, முझे दूध, பால்னா दूध, பிடிக்கும் லைக், பசந்த் ஹை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேப்பரோட எல்லா ரோமனுக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சஃபாய்க்கு அங்க், அதாவது நீங்கள் நீட்டாக எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எந்த ஒரு ஆன்சருக்குமே படிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் ஆன்சர் எழுதுறத தப்பாக எழுதுறீங்களா கரெக்டாக எழுதுறீங்களான்னு கிடையாது, நீட்டாக எழுதுங்க, ஓவர் ரைட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பெண்ணில் தான் எழுதணும், பால் பாயிண்ட் பென், இங்க் பென், இல்லை கேட்ரிஜ் பென், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ எல்லாருமே இந்த பரீட்சா எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லாருமே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பரீட்சா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி டைம்ஸ் சேனல். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.